வாட்டர் பாப்பி வச்சுருக்கிற அந்த தொட்டியை சுற்றி நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளை வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோட மனசில் இருந்தது சைனீஸ் பால்சமும் வின்கா பிளான்ஸும். அது வாங்கலாம் அப்படின்னு ஒரு நர்சரிக்கு போனேன். அங்கே போனால் அந்த 2 செடிகளுமே இல்லை. அதில் நிறைய ஆந்தூரியம் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஆந்தூரியம் செடிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உள்ள வெரைட்டிஸ்லாம் நிறைய பூக்கள் பூக்குது. ஏகப்பட்ட கலர்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இதில் ஒவ்வொரு செடியும் 350 ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆரஞ்சு, ரெட், ஒயிட், பர்பிள், பிங்க் அப்படின்னு நிறைய கலரில் இருந்தது. சிலது டபுள் ஷேடில் இருந்தது. அதுலேயும் இந்த ஒயிட் வித் ரெட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒயிட் வித் ரெட்லேயே 2 டைப்பாக இருந்தது. ஒன்றில் ஒயிட்டில் அந்த ஓரங்களில் மட்டும் ரெட் இருந்தது. இன்னொன்று ரெட்டும் ஒயிட்டும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருந்தது. ரெண்டுமே நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்டினரி ஆந்தூரியமில் ஒயிட் அண்ட் பிங்க் இருக்குது. அது ரெண்டுமே நிறைய பூக்கள் பூக்கும். சிலதை தொட்டியில் வச்சுருக்கோம், சிலதை மண்ணில் அப்படி டைரெக்டாக நட்டுருக்கோம். அதில் நிறைய பூக்கள் பூக்குது. மினியேச்சர் வெரைட்டியை தொட்டியில் வச்சுருக்கிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கலை. எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அந்த செடியையும் பூக்களையும் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த செடிக்கிட்ட போய் நம்ம வேலை செய்யும்போது நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த செடிகளையும் பூக்களையும் பார்த்ததும் வாங்கலாம் அப்படின்னு ஆசையாக தான் இருந்தது. என்கிட்டையும் நிறைய ஆந்தூரியம்ஸ் இருக்குது. ஆனால் நான் அது வளர்க்குறதுல அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லை. இனிமேல் கொஞ்சம் கூட கேர் எடுத்து அதை பார்க்கணும். முதல்ல வீட்டில் இருக்கிறத நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வேறு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். சைனீஸ் பால்சமும் வின்கா பிளான்ஸும் வாங்க போய் கடைசியில் இந்த ஆந்தூரியம் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது செடிகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா மினியேச்சர் ஜினியா இருந்தது. அதில் 2 செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது 2ஐயும் வாங்கிட்டு வந்தாச்சு.